லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 HP பம்பு ஆன் பண்ண உடனே ட்ரிப் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இதுதான் அந்த பம்பு. கஸ்டமர் வந்து வாங்கி ஒரு நாள்லேயே ஆன் பண்ணார். அது போக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகுது, ரொட்டீனாக ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மோட்ரு ஆன் பண்ணதுக்கப்புறமே எவ்வளோ வேகமாக ட்ரிப் ஆகுதுன்னு பாருங்கள் எம்சிபி. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்துருக்க ஃபேஸ் ஒயர் கரெக்டாக என்னென்னு செக் பண்ணிக்கணும். நான் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன். இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியுது, அதனால் இதுதான் ஃபேஸு. இதில் இது கொடுத்ததுக்கப்புறமே மோட்ருக்குள்ளே கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா தண்ணி, இந்த ஐபோல்ட்டு இந்த ட்ரைன் பிளக் இது ரெண்டையும் கழட்டி விட்டு உள்ளே வந்து மோட்டரை தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தான் ஓட்டணும். அப்படி ஃபில் பண்ணாமல் ஓட்டினா வைண்டிங் வந்து பர்ன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி மோட்ருக்குள்ளே உள்ள அந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாகவே நான் தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன். அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி இந்த ஹோல், இந்த 3 ஹோல் இதெல்லாமே தண்ணி வந்து ஃபுல்லாகி வெளியவே தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு ஆகுது என்னென்னு மட்டும் பார்ப்போம். மொத்தமாக ட்ரிப் ஆகிடுச்சு. அப்போ அதனோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் செட்டை ஆன் பண்ணுறேன். ட்ரிப் ஆகுதா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக ட்ரிப் ஆகுது. இதுக்கு தான் எம்சிபி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பம்ப் சைடாக இல்லை மோட்டர் சைடாக அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். பம்ப் சைடாக அப்படிங்கும்போது முதல்ல இந்த உள்ள கேசிங்கை வந்து கழட்டிட்டோன்னா உள்ளே ஜாம் ஆகிருக்குதா என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் பம்ப் சைடாக மோட்டர் சைடாக அப்படிங்கிறது. நான் உள்ள இந்த கேசிங் வந்து கழட்டுறேன். கேசிங் கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அதே மாதிரி கீழே 1 4 நட்டை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா கேசிங் தனியாக வெளியே எடுத்துடலாம். நான் இப்போ கேசிங்கை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேசிங் கழட்டிட்டேன். கேசிங் கழட்டினதுக்கப்புறமே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இம்பலரு. இந்த இம்பலர் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுது அப்படின்னா பம்ப் சைடு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். பம்ப் சைடு பிரச்சனை இல்லை அப்படின்னா மோட்ரு தான் ப்ராப்ளம். நம்ம ஒரே ஒரு வாட்டி மோட்ரு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டை கழட்டணும். தைராய்டை கழட்டுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி 4 நட்டு இருக்கும். அந்த 4 நட்டையும் கழட்டிட்டு இந்த ஃப்ரண்ட் கவரில் தட்டினோம் அப்படின்னா, ஹேமர் வச்சோ இல்லை ஒரு சின்ன சுத்தியில் வச்சோ தட்டினோம் அப்படின்னா இது தனியாக கழண்டு வந்துடும். இது தனியாக கழண்டு வந்ததுக்கப்புறமே நம்ம கண்ணாலேயே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் மோட்ரு தான் வைண்டிங்கு ப்ராப்ளமா இல்லை மோட்டரில் உள்ளே ஏதாவது சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கழட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்துருக்க ஃபேஸ் ஒயர் கரெக்டாக என்னென்னு செக் பண்ணிக்கணும். நான் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன். இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியுது, அதனால் இதுதான் ஃபேஸு. இதில் இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியல, இது வந்து நியூட்ரல் தான். பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கேயே போயிடும். இப்போ நான் செட்டை ஆன் பண்ணுறேன். ட்ரிப் ஆகுதா என்னென்னு மட்டும் பார்ப்போம். மொத்தமாக ட்ரிப் ஆகிடுச்சு. அப்போ அதனோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் செட்டை ஆன் பண்ணுறேன். ட்ரிப் ஆகுதா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக ட்ரிப் ஆகுது. இதுக்கு தான் எம்சிபி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பம்ப் சைடாக இல்லை மோட்டர் சைடாக அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். பம்ப் சைடாக அப்படிங்கும்போது முதல்ல இந்த உள்ள கேசிங்கை வந்து கழட்டிட்டோன்னா உள்ளே ஜாம் ஆகிருக்குதா என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் பம்ப் சைடாக மோட்டர் சைடாக அப்படிங்கிறது. நான் உள்ள இந்த கேசிங் வந்து கழட்டுறேன். கேசிங் கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அதே மாதிரி கீழே 1 4 நட்டை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா கேசிங் தனியாக வெளியே எடுத்துடலாம். நான் இப்போ கேசிங்கை வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேசிங் கழட்டிட்டேன். கேசிங் கழட்டினதுக்கப்புறமே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இம்பலரு. இந்த இம்பலர் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுது அப்படின்னா பம்ப் சைடு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். பம்ப் சைடு பிரச்சனை இல்லை அப்படின்னா மோட்ரு தான் ப்ராப்ளம். நம்ம ஒரே ஒரு வாட்டி மோட்ரு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டை கழட்டணும். தைராய்டை கழட்டுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி 4 நட்டு இருக்கும். அந்த 4 நட்டையும் கழட்டிட்டு இந்த ஃப்ரண்ட் கவரில் தட்டினோம் அப்படின்னா, ஹேமர் வச்சோ இல்லை ஒரு சின்ன சுத்தியில் வச்சோ தட்டினோம் அப்படின்னா இது தனியாக கழண்டு வந்துடும். இது தனியாக கழண்டு வந்ததுக்கப்புறமே நம்ம கண்ணாலேயே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் மோட்ரு தான் வைண்டிங்கு ப்ராப்ளமா இல்லை மோட்டரில் உள்ளே ஏதாவது சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கழட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம மேலே தான் தண்ணி ஊற்றிடும், உள்ளே இருக்க தண்ணி. ஆக்சுவலாக நம்ம கழட்டியாச்சு. பம்பும் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது இம்பலரும். அதனால் திருப்பி ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். திருப்பி ட்ரிப் ஆகுது அப்படின்னா திருப்பியும் ட்ரிப் ஆகுது அப்படின்னா மோட்ரு சைடு தான் பிரச்சனை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
இந்த ஃப்ரண்ட் கவர் வந்து நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம கேசிங் இப்போ வந்து கழட்டியாச்சு. இந்த இம்பலர் வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அதுக்கப்புறமே நம்ம திருப்பி ஒரு வாட்டி அதே லைன் கனெக்ஷன்லேயே தான் இருக்குது. திருப்பி ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி திருப்பியும் ட்ரிப்பாச்சு அப்படின்னா இங்கே உள்ள மோட்ரு தான் பிரச்சனை. இப்போ திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம் பாருங்க. திருப்பி வேகமாகவே ட்ரிப் ஆகுது. இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு தான் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இந்த ஃப்ரண்ட் கவர் வந்து நம்ம தட்டி கழட்டி வெளியே எடுத்துடுறோம். ஃப்ரண்ட் கவர் தட்டி கழட்டுறதுக்கு இந்த தைராய்டை வந்து கழட்டணும். இந்த தைராய்டை கழட்டணும். அதுக்கு தைராய்டோட நட்டு இங்கே 4 பின்னாடி இருக்கும். அந்த பின்னாடி இருக்க 4 நட்டையும் கழட்டி வெளியே எடுத்துட வேண்டியதான். தைராய்டு கழட்டுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. ஓகே, நான் இதை கழட்டிட்டு உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக காட்டுறேன். இந்த 4 நட்டையும் நான் கழட்டி விட்டு தட்டி வெளியே எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெளிவாக காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக நான் எல்லா நட்டையும் கழட்டிட்டேன். சில தடவை கழட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டோடு சேர்ந்து வரும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தைராய்டே இப்படி தனியாக கலந்து வந்துடும் நட்டோட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் அடுத்த முறை மாட்டும்போது அதே வச்சு மாட்டிக்கோங்க. இப்போ நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு பொருளை கழட்டுறதுக்கும் இந்த மாதிரி நைலான் ஹேமர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. எந்த வித மெட்டீரியலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. தட்டும்போது இந்த மாதிரி கேப் வரும். இந்த மாதிரி கேப் வந்துட்டாலே கலண்டுரும். நீங்கள் ரொம்ப வேகமாக அடிச்சிங்கன்னா இந்த காஸ்டிங் வந்து உடஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தட்டுங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தட்டுறீங்களோ அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக நான் ஹேமரை வச்சு இங்கே தட்டும்போது ஓகே பை. வைண்டிங் வந்து பேர்ன் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் காயில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ரன்னிங் காயில் வந்து அதான் இந்த ஸ்டார்டிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் ரன்னிங் காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க கஸ்டமர் வந்து தண்ணி ஊற்றாமல் ஓட்டியிருப்பாங்க செட்டை. அது கஸ்டமருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டலாருங்க. உங்கள் அநேகமாக தண்ணி ஊற்றாமல் தான் ஓட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டு ரன்னிங் காயில் வந்து பர்ன். ஆக்சுவலாக இதோட பேர் வந்து ரோட்ரு. இதுதான் உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸாக வந்து மாற்றுறது. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து இதில் உருவாகும் வைண்டிங்கில். ஆக்சுவலாக நம்ம சப்ளை கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காலுக்கு வந்து சப்ளை வந்த உடனே ஸ்டார்டிங் டார்க் அதிகம் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஸ்டார்டிங் டார்க் அதிகம் பண்ண உடனே ஸ்டார்டிங் காயில் வந்து ஆக்சிலரி வைண்டிங்காக மாறிக்கும். ஆக்சுவலாக இதுதான் வைண்டிங்கு, ஓப்பன் வெல்லோட வைண்டிங். நார்மலாக காப்பரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கு மேலே எதுக்காக வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறது, இதுக்கு மேலே வந்து பாலிப்ரப்பைன் அப்படின்ற ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா தண்ணிக்குள்ளே மோட்ரு இருந்தாலும் எர்த்திங் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோட்டிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரை வாட்டரில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ள இந்த காயில் மெல்ட் ஆகிருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும் காயில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பராக இருக்குது. நம்ம சப்ளை கொடுத்த உடனே இதில் வந்து பல்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகும். இதே 3 ஃபேஸாக இருந்தால் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகும். இந்த பல்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக உருவாக்குறது வந்து இந்த ரோட்டர் தான். நம்ம சப்ளை கொடுத்த உடனே வைண்டிங்கு சப்ளை கொடுத்த உடனே இதில் உருவாகக்கூடிய அந்த பல்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி வைண்டிங் வந்து மாற்றிக்கும். ஃபஸ்ட்டு இந்த காயிலுக்கு சப்ளை கொடுத்த உடனே இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் காயிலாக இருக்கும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங்காக மாறிடும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ட்ரை வாட்டரில் ரன் பண்ணிட்டாங்க. அதனால் செட்டு வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் வந்து பர்ன் ஆகிடுச்சு. இதுதான் காரணம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செட்டு வாங்குனீங்க அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி ஊற்றி ரன் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.